ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இந்த டயலாகை கேட்டே உங்களுக்கு போர் அடிச்சிருக்கோம்ல. சரி விடுங்க, நம்ம டயலாகை மாற்றிடலாம். ஸோ இன்றைக்கி நான் என்ன டாப்பிக்கோடு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 சீட்ஸ். ஸோ இந்த சீடோட பேர் வந்து பம்கின் சீடு. இது பேர் என்ன சொல்லுவாங்க, பூசணி விதைன்னு சொல்லுவாங்களே. ஸோ இது வந்துட்டு சன்ஃப்ளவர் சீட். ஸோ இந்த 2 சீட் பற்றி தான் எனக்கு பார்க்க போகிறோம். இந்த 2 சீட் உங்களுக்கு தமிழில் பார்த்ததுனாலே தெரிஞ்சிருக்கும். இந்த 2 சீடும் சாப்பிட்றதுனால ஹேர் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். உண்மைதான். இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹேர் எக்கச்சக்கமாக வளரும். ஹேர் கொட்டுறது பயங்கரமாக நிற்கும். உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியும் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா. பட் அதை தாண்டி இதை வந்து நான் அந்த வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இதை பற்றி நான் படிக்க ஆரம்பிச்சு எனக்கு நான் சர்ச் பண்ணி சரி கொஞ்சம் சர்ச் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸோடு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பற்றி சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ சர்ப்ரைசிங்லி எனக்கே வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிச்சு. 1-2 கிடையாதுங்க, நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இந்த சீடில் இருக்குது. ஆனால் நிஜமாகவே நிறைய பேருக்கு இதை பற்றின ஒரு நாலேஜ் இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இதை நான் சாப்பிட ஆரம்பித்தது ஹேருக்கு ஸ்கின்னுக்குன்ற மட்டும்தான். பட் அதை தாண்டி இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கே, பரவாயில்லையே, ஓகே நம்ம நல்ல ஃபுட் தான் எடுத்துகிட்ருக்கோம், நல்ல ஒரு இது தான் எடுத்துகிட்ருக்கோம் அப்படிங்கிறத நினச்சி நானே பெருமைப்பட்டுட்டேன். சரி ஓகே, நம்ம வந்து இந்த சீடு பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இது வந்து எப்படிலாம் சாப்பிட்லாம், எப்பப்பெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஸோ எல்லா டீட்டெயிலும் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே நான் அதை டங்குன்னு அடித்து உடச்சிட போகிறேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பம்கின் சீட் ஆகட்டும் இல்லாட்டி இந்த சன்ஃப்ளவர் சீட் ஆகட்டும், ரெண்டுமே அது கொடுக்குற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆகட்டும் சரி, அண்ட் அதில் இருக்கக்கூடிய சத்துக்களும் சரி, ரெண்டுமே ஓரளவுக்கு சிமிலர் ஆகும். ஸோ இதில் இருக்கக்கூடிய சத்துக்களும் இது கொடுக்குற ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ஓரளவுக்கு சிமிலர் ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட் வந்து பம்கின் சீட் பற்றி பார்த்துருவோம். ஸோ அந்த பம்கின் சீடில் ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் கால்சியம், வைட்டமின்ஸ், மினரல்ஸ், மெக்னீஷியம், ஜிங்க், இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. ஜென்ரலாக பம்கின் சீட் வந்து ஹேருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், ஹேரோட வளர்ச்சிக்கு. ஸோ இந்த ஹேரோட டெக்ஸ்சரை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்குலாம் வந்துட்டு இந்த ஹேர் ரூட் இருக்குல்ல, ஸோ ஹேர் ரூட்லேருந்து வர ஹேரு இந்த ஹேர் வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சிக் எடுக்கும்போதோ இல்லை அந்த ஹேர் வந்து நீங்கள் சீப் வச்சு வாரும்போதோ அப்படியே பாதியாக உடையும். ஸோ இந்த ஹேர் வந்து ஸ்ட்ரென்த் வந்து இருக்கவே இருக்காது. ஸோ ஹேர் ஸ்ட்ரென்த் இல்லாதவங்க இதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஹேர் ஸ்ட்ரென்த் ஆகிறது நீங்களே பார்க்கலாம். பயங்கர ஹேர் ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ வேர்லேருந்தே ஹேர் முடி வளரும் போதே வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்ந்துச்சு அப்படின்னா அது கொட்டாது ஆப்வியஸாக. ஸோ கொட்டலை அப்படின் போது உங்களுக்கு அந்த ஹேரோட டென்சிட்டி வந்து அதிகமாக காமிக்கும், ஹேர் திக்னஸும் அதிகமாகிடும். ஸோ முடி கொட்டுறதுங்கிறது தான் முடி பிரச்சனையில் இருக்க பேசிக். முடி கொட்டவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹேர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்ல. முடி கொட்டாதுன்னு நான் சொல்லவே இல்லை நிஜமாவே. ஏன்னா ஒரு நாளைக்கு 50-100 ஹேர்ஸ் வந்து கொட்டுறதுங்கிறது நேச்சுரல். ஏன்னா அது முடியோட வளர்ச்சியோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அமைப்பு அப்படி இருக்குது. பட் ஆனால் முடி கொட்டாதுன்னு சொல்லலை. அதை தாண்டி உங்களுக்கு இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸால் கொட்டக்கூடிய முடிகள் கொட்டாமல் உங்களுக்கு ஸ்ட்ராங்காகும் அண்ட் ஹேரோட திக்னஸ் வந்து அதிகமாகும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஸோ இது ரெண்டும் நீங்கள் இந்த சீஸ் நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களோட ஹேரோட ரூட் ஸ்ட்ராங் ஆகி ஹேர் வந்து திக்னஸ் அதிகமாக காமிக்கும். ஸோ அதுதான் பேசிக்கான விஷயம். பம்கின் சீட் எதுக்கெலாம் வந்து ஹெல்ப் பண்ணுது, என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்குது அப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள். இம்யூன் சிஸ்டம் அதிகப்படுத்தும், பிளட் சுகர் லெவலில் கம்மி பண்ணும், அதே மாதிரி ஹார்ட்டை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் முக்கியமான ஃபைனலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்சர் வராமல் தடுக்கும். இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறிடுச்சு, எல்லாரோட லைஃப் ஸ்டைலுமே மாறிடுச்சு. நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டுமே வந்து கரெக்டான ஃபுட்டே கிடையாது. நிஜமாக என்ன கேட்டிங்கன்னா நான் தான் சொல்வேன், நம்ம எடுத்துகிட்டு இருக்க ஃபுட் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு அப்படின்னு நினச்சி எடுத்துகிட்டு இருக்கோம். பட் முக்கால்வாசியான ஃபுட்டு ஹெல்த்தியான ஃபுட் கிடையாது. ஸோ அதனாலே வந்து இப்போ இருக்கிற ஒரு இது என்ன அப்படின்னா, கேன்சர் எல்லாருக்குமே வரது அதிகரிச்சிச்சு. ஸோ கேன்சர் அப்படிங்கிறது இப்போ நார்மலான ஒரு நோயாகவே மாறிடுச்சு. அப்போல்லாம் வந்துட்டு கேன்சரா அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு விஷயமா பார்ப்பாங்க. பட் இப்போலாம் கேன்சரா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த பம்கின் சீட் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். வெயிட் லாஸ்க்கு பம்கின் சீட்ஸை வந்து ரொம்ப நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்களோட டயட்டில் வந்து பம்கின் சீட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பயங்கரமாக ஆகிறத நீங்களே பார்க்கலாம். அது கரெக்டாக எடுத்துக்க வேண்டிய விதத்துலையும் எடுத்துக்க வேண்டிய அளவுலையும் கரெக்டாக எடுத்துக்கணும். போனை ஸ்ட்ராங்காக ஆக்கிறதுக்கு பம்கின் சீட் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மாதிரி நிறைய பேருக்கு எஸ்பெஷலி மென்ஸுக்கு, ஸோ மென்ஸ்க்கு வந்துட்டு இந்த தலையில் பால்னஸ் அதிகமாக வரல, ஸோ இந்த தலையில் சொட்டை விழும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது வந்துட்டு ஏன் வருது அப்படின்னா, எக்ஸஸ் டெஸ்டோசோன் அப்படிங்கிற ஒரு இது சொல்லுவாங்க. அந்த டெஸ்டோசோன் அப்படிங்கிற ஒரு சுரப்பி அதிகமாகிறதுனால இல்லை ரொம்ப கம்மியாகிறதுனால இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதை வந்து ஈக்குவலாக வச்சுக்கிறதுக்கு இந்த பம்கின் சீட்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஜென்ரலாக முடியோட குவாலிட்டியை அதிகப்படுத்தும். அதுதான் வந்து பேசிக்கான விஷயம். முடியோட குவாலிட்டியை அது என்ன சொல்கிறது, அதோட ஸ்ட்ராங் ஆக்குறதாகட்டும் இல்லை அதோட டெக்ஸ்சரை வந்து ரொம்ப ஷைன் ஆக்குறதாகட்டும்
ஆகட்டும், அது ரொம்ப வந்து அந்த முடியோட குவாலிட்டி, ஜென்ரலாகவே முடியோட குவாலிட்டியை ரொம்ப சூப்பராக ஆக்குறதோட வேலை தான் இந்த பம்கின் சீட். அடுத்தது சன்ஃப்ளவர் சீட்ஸ். ஸோ இந்த சன்ஃப்ளவர் சீடில் வைட்டமின் B1, B6, காப்பர், அயன், மெக்னீஷியம், அதுக்கப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட், மெயினாக வைட்டமின் இ சத்து இதில் அதிகமாக இருக்குது. ஸோ வைட்டமின் இ நம்ம ஆல்ரெடி நிறைய யூஸ் பண்ணிருக்கல, வைட்டமின் இ ஆயில் ஆகட்டும், இல்லை வைட்டமின் இ ஃபுட்ஸும் வந்து நம்ம நிறைய எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீட்டில் வைட்டமின் இ சத்து அதிகமாக இருக்குது. ஸோ இது ஜென்ரலாகவே வந்து உங்களுக்கு இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் சரி, இல்லை மற்ற மற்ற ஸ்ட்ரென்த்தும் சரி, எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹேரோட ஒட்டுமொத்த வளர்ச்சியுமே உங்களுக்கு கொடுக்கும். ஹேரோட ஒட்டுமொத்த பெனிஃபிட்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஹேர் வந்து லாஸ் ஆகிறதாகட்டும், இல்லை ஹேர் ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கிறதாகட்டும், ஹேர் கொட்டுறது, ஹேர் வளராமல் இருக்கிறது, டேண்ட்ரஃப் வரது, தலையில் இச்சி ஃபீல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இச்சி ஃபீல் எல்லாமே கூட நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு சில ஸ்டடி சொல்லிகிட்டு இருக்கு. சாரி வளரிட்டு இருக்கேன். ஸோ ஒரு சில ஸ்டடி சொல்லிகிட்டு இருக்கு. அதை தாண்டி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டம் அதிகம் பண்ணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சுற்றுச்சூழல் மாசு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ ஜென்ரலாகவே இந்த நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கு இல்லையா, அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதனால் நம்ம என்னென்னலாம் பிரச்சனை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம், அந்த நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறினதுனால என்னென்ன பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எதெல்லாம் வந்து போகுது அப்படிங்கிறதுக்கான எல்லா விஷயத்துக்குமே வந்து இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இதில் அவ்வளோ சத்து இருக்குது. நான் சொல்லியிருந்த மாதிரி நம்ம இப்போ எடுத்துகிட்டு இருக்க ஃபுட் எல்லாமே கரெக்டான ஃபுட்டே கிடையாது. நம்ம என்ன சொல்கிறது, நம்ம வீட்டில் செய்கிற ஃபுட் ஆகட்டும், இல்லை வெளியில் வாங்கி சாப்பிட்ற ஃபுட் ஆகட்டும், எல்லாமே ஹெல்த்தியாக நினச்சி நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். பட் முக்கால்வாசி ஃபுட்டு ஹெல்த்தியானதே கிடையாது அப்படிங்கிறது தான் ஒரு முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு கலப்படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு கண்டிப்பாக நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் டெய்லி எடுக்கிறது மூலமாக உங்களோட ஸ்கேல்ப்புக்கு அந்த பிளட் சர்க்குலேஷன் சொல்கிறாங்கல்ல, அந்த பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட முடிக்கு தேவையான, ஸ்கேல்ப்புக்கும் சரி முடிக்கும் சரி தேவையான, அது வளர்கிறதுக்கு தேவையான மேஜரான ஒரு விஷயம் பிளட் சர்க்குலேஷன். நான் அதுக்கு தான் அடிக்கடி வந்து மசாஜ் பண்ணுறது எதுக்குன்னா நம்ம தலைக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் போகணும், ஈக்குவலாக போகணும் அப்படிங்கிறது தான். பட் நீங்கள் இந்த சன்ஃப்ளவர் சீட் சாப்பிடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் லெவல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேல்ப்புக்கு போகும், ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சன்ஃப்ளவர் சீட்ஸை ரெகுலராக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஹேரோட டெக்ஸ்டரையும் வந்துட்டு சாஃப்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சன்ஃப்ளவர் சீட் எடுத்துக்கும்போது ஹேரோட டெக்ஸ்டர் சாஃப்ட் ஆகும், உங்களோட அந்த வேர் இருக்குல்ல நுனி, அந்த வேர் நுனி வந்து ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் சொல்லியிருந்த மாதிரி வைட்டமின் இ சத்து அதிகமாக இருக்குது. நம்ம ஜென்ரலாகவே வந்து வைட்டமின் இ ஆயிலும் வைட்டமின் இ ஃபுட்ஸும் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அது கூட நீங்கள் இந்த வைட்டமின் இ இருக்கக்கூடிய அந்த சன்ஃப்ளவர் சீட்ஸும் எடுத்துக்கிட்டீங்க, உங்களோட டயட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய விஷயங்கள் நான் விட்டுருக்கேன், ஏன்னா நோட் பண்ண விஷயம் நிறைய விஷயங்கள் விட்டுருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஹார்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு பிளட் சுகர் லெவலை கம்மி பண்ணுறதாகட்டும், இம்யூன் சிஸ்டம், ஒரு மனுஷனுக்கு தேவையான பேசிக்கான ஒரு விஷயம் வந்து இம்யூன் சிஸ்டம். ஸோ அது அதிகப்படுத்துறதுக்கு இந்த 2 சீடுமே வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ நான் வந்துட்டு இதை எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் எதுக்காக எடுத்துக்கிட்டேன்னா ஹேருக்கு மேஜரான விஷயம் நான் ஹேருக்கு எடுத்துக்கிட்டேன். ஹேருக்கு எடுத்தால் ஸ்கின்னும் நல்லா ஆகுது அப்படிங்கிறத நான் அப்புறமா கொஞ்சம் போக தெரிஞ்சுக்கிட்டேன். பட் இப்போது நான் இந்த வீடியோ போடும்போது, நான் அதை பற்றி சர்ச் பண்ணும்போது தான் எனக்கு வந்து இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சன்ஃப்ளவர் சீட் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஸ்கின்னோட லெவலும் ஸ்கின்னோட அந்த ஸ்ட்ரக்சரும் உங்களுக்கு நெயில் வளர்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ஸ்கின் வந்து பிரைட் ஆகிறதுக்கும் அண்ட் நெயில் வந்து உடையாமல் வளரும். ஒரு சிலருக்கு நெயில் வந்து வளர்ந்து உடஞ்சிரும் இல்லையா, ஸோ வளராமல் உடையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான சென்சிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெர்ம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பெர்ம் வந்துட்டு அதோட கவுண்ட் கம்மியாக இருக்கிறது ஒரு பிரச்சனை இப்போ வந்து நிறைய பேருக்கு இருக்குது. இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் அந்த ஸ்பெர்மோட கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியும் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். அளவுக்கு அதிகமாக நீங்கள் இந்த ரெண்டுத்தையும் எடுத்துக்கும் போது தான் அது உங்களுக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். மற்றபடி இது நீங்கள் கரெக்டான அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சைட் எஃபெக்ட்டும் கிடையாது, பெனிஃபிட்ஸ் தான் அதிகம். ஸோ இது எப்போ எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது தூக்கம் அதிகமாக கொடுக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த 2 சீட்லேயுமே நீங்கள் ஏதாவது ஒரு சீட் வாங்கி வச்சுக்கிங்கன்னாலும் போதும். பட் 2 சீடுமே சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். இது ரெண்டும் விலை கூட ஒன்றும் அவ்வளோ பெருசாக கிடையாது. இது வந்து 45 ருபீஸோ என்னமோ வந்துச்சு, இது வந்து 70 ருபீஸோ என்னமோ இருக்கும். 100 கிராம்ஸ் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் ரேட்டு. ஸோ நம்ம வந்து கண்டதையும் தின்னுட்ருக்கோம் ஹெல்த்துன்னு நினச்சி. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்லா இருக்குல்ல? ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதோட டேஸ்ட்டுமே கூட எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த முந்திரி பாதாம்லாம் சாப்பிட்றோம்ல அதே மாதிரி தான் இருக்கும். பெருசாக ஒன்றும் டேஸ்ட்லாம் ஒன்றுமே இருக்காது. அதே மாதிரி நார்மல் முந்திரி பாதாம் அந்த ஒரு இது மாதிரி தான் இருக்கும். கம்மியான விலையில் சாப்பிட்டு அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 2 விஷயம். ஸோ அதனால தான் இதை எடுத்து பற்றி பேசணும் எனக்கு அப்படின்னு நினச்சிட்டு நான் வீடியோ வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு half ஸ்பூன் மட்டும் 2த்துலையும் எடுத்து சாப்பிட்டுட்டே வாங்க. நம்ம எந்த ஒரு விஷயமுமே வந்து எடுத்த உடனே டக்குன்னு ரிசல்ட் தெரிஞ்சிடாது. அப்படி டக்குன்னு ரிசல்ட் தெரியுதுன்னா கண்டிப்பாக நல்ல ப்ராடக்டாக இருக்காது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு தாட்டு.
ஸோ கண்டிப்பாக இது சேஞ்சஸ் தெரியறதுக்கு லேட் ஆகும், ஆனால் வந்து அந்த சேஞ்சஸ் ரொம்ப வந்து நிரந்தரமானது. ஸோ நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். நம்ம ஹேர் ஸ்கின்னுங்கிறது மட்டும் இல்லாமல் அதர் பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறது வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம் நமக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேர் அண்ட் ஸ்கின்ல உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து வெளியில் தெரியும், பட் மற்ற விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளே சேஞ்சஸ் நடக்கும், பட் வெளியில் தெரியுமா அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரத்தில் ஒரு சூப்பரான வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.